அந்த பிள்ளைகளை இழந்து வாழுகின்ற அந்த பெற்றோர்களே, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு முன்னர் உங்களோட பிள்ளை சுவர்க்கத்திலே இருப்பான். ஏன் இருப்பான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில 652வது செய்தி, அஷ்ஹுஹதாஉ ஹம்சுன், என்னுடைய சமூகத்தில் சுஹதாக்கள் 6 சாரார் இருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் வயிற்றோட்டத்தினால் மரணிப்பவர்கள். அதிலே இன்னும் ஒரு சாரார் வல் கரீக், தண்ணீர்களில் மூழ்கி மரணிப்பவர்களும் ஷஹீத் அண்ணங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அறிந்த வரைக்கும் அந்த பிள்ளைகள் மார்க்கத்தை படிப்பதற்காக, அந்த பிள்ளைகள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, சுன்னாவை பிரச்சாரம் செய்வதற்காக தாயை இழந்து தந்தையை இழந்து மதரசாக்களில் வாழ்ந்த பிள்ளைகள் நாம் ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர்கள் ஷஹீதுகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாளை மறுமையில் உங்களுக்காக அந்த பிள்ளைகள் சுவர்க்கத்தின் வாசலை திறந்து கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிற செய்தியை இந்த நேரத்தில் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சமர்ப்பணமாக சொல்லிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனும் சொல்லுகிற ஒரு செய்தி, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய உரியவர்கள், நாங்கள் அவனிடத்தில் போய் சேர வேண்டியவர்கள் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை மாத்திரம் ஒளிந்து கொண்டு பொறுமையாக இருங்கள்.